வெல்கம் டு நிகில் இங்கிலீஷ் கேலக்ஸி. இன்னைக்கு டெய்லி யூசஸ் ஆஃப் சென்டென்ஸில் வித் தமிழ் மீனிங்கோட டே 3ல் இன்னைக்கு ஒரு 25 சென்டென்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய மீனிங் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுங்க. நான் வேலைக்கு போய்விட்டேன். ஐ ஹாவ் கான் டு ஒர்க். ஐ ஹாவ் கான் டு ஒர்க் அப்படின்னா நான் வேலைக்கு போய்விட்டேன். ஐ ஹாவ் கான்னா நான் போய்விட்டேன். எங்கே அப்படிங்கிற கொஸ்டினுக்கு டு ஒர்க். டூனா இக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்னுடைய உதவி வேண்டுமா? டு யூ நீட் மை ஹெல்ப் அப்படின்னு கேட்குறோம். டு யூ நீட்னா உங்களுக்கு வேண்டுமா, என்னது அப்படிங்கிறதுல மை ஹெல்ப் என்னுடைய உதவி அப்படின்னு வந்துடும். இந்த வேலை முடிந்து விட்டது. திஸ் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட்னா இந்த வேலை முடிந்து விட்டது. திஸ்னா இந்த, டாஸ்க்னா வேலை, கம்ப்ளீட்டட்னா முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நாம் ஒரு மீட்டிங் செய்ய வேண்டும். வி நீட் டு ஹாவ் எ மீட்டிங். வி நீட் டு ஹாவ் எ மீட்டிங் அப்படின்னா நான் ஒரு மீட்டிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வீணா நாம்னு அர்த்தம். மீட்டிங்னா கூட்டம். நான் இந்த விவாகரத்தை சரி செய்ய வேண்டும். ஐ நீட் டு ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ. ஐ நீட் டு ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூனா நான் இந்த விவகாரத்தை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போது படிக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங் நவ். ஐ எம் ஸ்டடிங் நவ்னா நான் இப்பொழுது படிக்கிறேன். ஐ எம்னா நான், ஸ்டடிங்னா படித்து கொண்டிருக்கிறேன் அந்த அர்த்தம். நவ்னா இப்பொழுது. உங்களுக்கு வேலை முடிந்ததா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிந்ததா? எனக்கு இப்போது அதிக நேரம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் நவ். ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் நவ்னா எனக்கு இப்பொழுது அதிக நேரம் இல்லை. ஐ டோன்ட்னா எனக்கு இல்லை, என்னது அப்படின்னா மச் டைம் அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய பயிற்சி நேரம். திஸ் இஸ் மை ப்ராக்டிஸ் டைம். திஸ்னா இது, மை ப்ராக்டிஸ்னா என்னுடைய பயிற்சி, டைம்னா நேரம். நான் பிறகு உங்களுடன் பேசுவேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர்னா நான் பிறகு உங்களுடன் பேசுவேன். ஐ வில் டாக்னா நான் பேசுவேன். யார்கிட்ட அப்படிங்கிறது டு யூ. எப்போ அப்படிங்கிறதுக்கு லேட்டர். நான் வெளியே போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் சைட். ஐ எம் கோயிங்னா நான் போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்ற கொஸ்டின்ஸுக்கு அவுட் சைட் அப்படின்னு வந்திருக்கு. நான் ஒரு பஸ் பார்க்க வேண்டும். வி நீட் டு ஃபைண்ட் எ பஸ். வி நீட் டு ஃபைண்ட் எ பஸ் அப்படின்னா நான் ஒரு பஸ் பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட்னா தேடுறது, பஸ்ஸுனா பஸ் உங்களுக்கு தெரியும், நீடுனா தேவை அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக நான் காலை 8 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 8 AM. யூஸ்வலினா வழக்கமாக அப்படின்னா இருக்கும், சாதாரணமாக அந்த மாதிரி. வேக்கப்னா எழுந்திருக்கிறது. நான் அவ்வப்போது பயணம் செய்கிறேன். ஐ ட்ராவல் அக்கேஷ்னலி. அக்கேஷ்னலினா அவ்வப்போது, ட்ராவல்னா பயணம், ஐனா நான். உணவு மிகவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். த ஃபுட் இஸ் கிரேட். இந்த ஃபுட்டுனா உணவு, இஸ் கிரேட்னா மிகவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பயணத்துக்கு தயாராகுங்கள். கெட் ரெடி ஃபார் த ட்ரிப். கெட் ரெடி ஃபார் த ட்ரிப்னா பயணத்துக்கு தயாராகுங்கள். கெட் ரெடினா தயாராகிறது, எதுக்கு அப்படிங்கிறதுக்கு, ஃபார் த ட்ரிப் ட்ரிப்புக்காக. ஃபார்னா இக்காகன்னு வரும். சரியான வழி எது? விச் இஸ் த கரெக்ட் வே. விச் இஸ் த கரெக்ட் வே அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்னா சரியானது, வேனா வழி, விச்னா எந்த அப்படின்னு வரும், எது எந்த அப்படின்ற வந்துடும். நாம் சிறிது நேரம் வெளியில் போகலாம். வி கேன் கோ அவுட் ஃபார் எ ஒயில். வி கேன் கோ அவுட் ஃபார் எ ஒயில்னா நமது சிறிது நேரம் வெளியில் போகலாம். வீணா நாம், கோ அவுட்னா வெளியே. இந்த வழியில் செல்வதற்கு நான் ஒரு சுடுகாட்டின் அருகில் உள்ளேன். ஐ நியர் எ ஜங்ஷன் டு கெட் டு திஸ் ரூட். ஐ நியர் எ ஜங்ஷன் டு கெட் டு திஸ் ரூட். இந்த வழியில் செல்வதற்கு நான் ஒரு சுடுகாட்டின் அருகில் உள்ளேன் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து டே 4 வரும். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க.